இந்த கதையில் நடந்த அனைத்திற்கும் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்கின்றன. அது சரியாக 1972 டிசம்பர் 29 இரவு 8:30 மணிக்கு நியூயார்க் நகரின் JFK விமான நிலையத்தில் மியாமிக்கு செல்லும் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 401 விமானம் ஏற தயாராக இருந்தது. அதில் 176 பேர் இருந்தனர். அதில் 33 பேர் ஏர்லைன்ஸ் குழுவினர். இந்த விமானம் புதிதாக வந்த லாக் L1011 ட்ரைஸ்டார் என்ற மிகப்பெரிய நவீன தொழில்நுட்ப விமானம். இது 400 பயணிகள் வரை அமரக்கூடியது. இதன் உள்ளே 2 தளங்கள் இருந்தன, மேல் தளம் மற்றும் கீழ்த்தளம். அந்த இரவு விமானத்தை ஓட்டியவர் கேப்டன் பாப் லாஃப்ட், 55 வயது, அனுபவம் மிக்க ஒரு திறமையான விமானி. அவருக்கு இணையாக இருந்தவர் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பர்ட் ஸ்டாக்ஸ்டில், 45 வயது. அவர்களுடன் ஃப்ளைட் இன்ஜினியர் டான் ரீப்போ என்பவரும் இருந்தார். பெரிய உடல், ஆனால் மிக அமைதியானவர். அதிகாரப்பூர்வ குழுவில் இல்லாமல் ஆனால் அதே விமான நிறுவனத்தின் ஊழியராக இருந்த ஆஞ்சலோ டொனாடியோ என்பவரும் காக்பிட்டில் இருந்தார். விமானம் சரியாக 9:20க்கு புறப்பட்டது. அந்த பயணம் மிகவும் நிம்மதியாக சீராக இருந்தது. ஆனால் இரவு 11:32க்கு எல்லாம் மாறிவிட்டது. மியாமிக்கு தரையிறங்கும் முன் கேப்டன் பாப் லேண்டிங் கியர் கீழே இறக்கினார். அதில் 3 பகுதிகள் இருந்தன, இடது, வலது மற்றும் முன்புற சக்கரம். ஒவ்வொரு சக்கரமும் சரியாக பூட்டப்பட்டதும் காக்பிட்டில் ஒரு பச்சை விளக்கு எரியும். அதில் 2 விளக்குகள் மட்டும் எரிந்தன. முன்புற விளக்கு எரியவில்லை. பாப் மற்றும் குழுவினர் விளக்கு பழுதாகிவிட்டது என்று நினைத்தனர். சக்கரம் பழுதாக இல்லை. அவர்கள் அதை மீண்டும் மேலே இழுத்து பிறகு கீழே இறக்கினர். ஆனால் விளக்கு இன்னும் எரியவில்லை. அதனால் அவர்கள் மியாமி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை தொடர்பு கொண்டு, எங்களுக்கு சக்கரம் சரியா தெரியவில்லை, சுற்றி வருகிறோம் என்றனர். அவர்கள் எவர்கிளேட்ஸ் எனும் பெரிய பசுமை சதுப்பு நிலப்பகுதியில் சுற்றி செல்லுமாறு கூறினர். பாப் ஆட்டோ பைலட்டை அமைத்து 2000 அடி உயரத்தில் 200 mph வேகத்தில் பறக்கவிட்டார். அவர்கள் அனைவரும் அந்த லைட் பல்பை சரி செய்ய முயன்றனர். அதை தட்டினார்கள், திருப்பினார்கள், எடுத்து பார்த்தார்கள், ஆனால் வேலை செய்யவில்லை. இறுதியில் பாப் ஃப்ளைட் இன்ஜினியர் டான் ரீப்போவிடம் சொன்னார், டான், நீ கீழே போய் நேரடியாக சக்கரத்தை பாரு. அவர் கீழே உள்ள டிராப்டோர் வழியாக சென்றார். அங்க ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது. அதில் மூலமாக முன்புற சக்கரத்தை பார்க்கலாம். கீழே எவர்கிளேட்ஸ் பகுதியில் ராபர்ட் மார்க்விஸ் என்ற மனிதர் தனது நண்பருடன் நெடுநிலத்தில் ஏர்போட் ஒன்றில் தவளைகளை பிடிக்கச் சென்றிருந்தார். சில மைல் தூரத்தில் அவர் திடீரென்று ஒரு பெரிய ஆரஞ்சு நிற வெடிப்பு ஒளியை வானத்தில் பார்த்தார். அவர் உடனே அந்த திசையில் சென்றார். 15 நிமிடங்களுக்கு பிறகு அவர் பார்த்தது அதிர்ச்சியூட்டும் காட்சி. ஃப்ளைட் 401 தரையில் மோதி பத்தி எரிந்து கொண்டிருந்தது. உண்மையில் பாப் லைட் பல்ப் பிரச்சனையில் கவனம் செலுத்திய போது அவரது காலை தற்செயலாக கண்ட்ரோல் வீலை நழுவி தொடர்ந்து அது ஆட்டோ பைலட்டை ரத்து செய்தது. விமானம் மெதுவாக கீழே இறங்கத் தொடங்கியது. ஆனால் யாரும் கவனிக்கவில்லை, ஏனெனில் வெளியே முழுமையான இருட்டு. எவர்கிளேட்ஸ் பகுதியில் எந்த விளக்குகளும் இல்லை. அந்த இறக்கம் மிகவும் மெதுவாக இருந்தது. பயணிகளுக்கு எதுவும் உணரவில்லை. ஒரே சிக்னல் மட்டும் ஒலித்தது. ஆனால் அது குறுகிய சத்தமாயிருந்ததால் யாரும் கவனிக்கவில்லை. சில நிமிடங்களில் விமானம் எவர்கிளேட்ஸ் மீது 200 mph வேகத்தில் மோதியது. ஒரு சில நொடிகளில் அது தீப்பிடித்து வெடித்தது. ராபர்ட் மார்க்கீஸ் தான் முதலில் அங்கு வந்தவர். அவர் பார்த்ததே மனிதர்களின் அழுகுகுரல்கள், இறந்த உடல்கள், சிதைந்த விமானம், எங்கும் பாகங்கள் பரவியிருந்தன. அவர் உயிருடன் இருந்த ஒருவரை இன்னும் சீட்டில் கட்டப்பட்ட நிலையில் கீழே இருந்து இழுத்து மீட்டார். அவர் உடல் முழுவதும் எரிந்திருந்தது, ஆனால் உயிருடன் இருந்தார். அவர் மற்றும் நண்பர் சிலரை மீட்டனர். அடுத்ததாக கோஸ்ட் கார்டு ஹெலிகாப்டர்கள் வந்தன. அவர்கள் இரவு முழுவதும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காலை ஒளி பிறக்கும்போது மீதமிருந்தவர்களில் உயிருடன் இருந்தவர்கள் 77 பேர், 99 பேர் மரணமடைந்தவர்கள். அதில் கேப்டன் பாப் லாஃப்ட், பர்ட் ஸ்டாக்ஸ்டில் மற்றும் டான் ரெப்போ மூவரும் உயிரிழந்தனர். ஆனால் ஆஞ்சலோ டொனாடியோ மற்றும் ஜெரி எஸ்கோ உயிர் தப்பினர். பின்னர் நடந்த விசாரணையில் விபத்துக்கு காரணம் மனித தவறுதான் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் இது போன்ற விபத்துகள் மீண்டும் நடக்காதபடி பெரிய பயிற்சி மாற்றங்களை செய்தது. ஆனால் கதை இதோடு முடியவில்லை. இதுதான் ஆரம்பம். விபத்து நடந்த சில வாரங்களுக்கு பிறகு ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அந்த விபத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பயனுள்ள விமான பாகங்களை வேறு விமானங்களில் பொருத்தியது. அந்த நிறுவனம் நினைத்தது, இவையெல்லாம் சரியாக வேலை செய்கின்றன, வீணாக்க வேண்டாம் என்று. ஆனால் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் அவர்களை அதிர்ச்சியடைய வைத்தன. அந்த புதிய விமானம் மயாமி விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருந்தது. அந்த விமானத்தின் முதன்மை விமான பணிப்பெண் அனைத்து இருக்கைகளையும் பரிசோதித்து வந்தார். அப்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்ஷனில் ஒருவர் அமர்ந்திருப்பதை கவனித்தார். அவர் முழுமையான ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் பைலட் யூனிஃபார்மில்
அமைதியாக ஜன்னல் வழியே வெளிநோக்கி பார்த்து கொண்டிருந்தார். விமான பணிப்பெண் அவரை பார்த்து கேட்டார், சார், நீங்கள் யார்? இதற்கான பாஸ்கள் எங்கே? ஆனால் அவர் மெதுவாக திரும்பி பார்த்தார். முகம் பச்சை நிறமாக மிகவும் களைப்பாக இருந்தது. அவர் அமைதியாக சொன்னார், என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், எதுவும் நடக்காது, நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று. மீண்டும் விமான பணிப்பெண் அவரை திரும்பி பார்த்தபோது அந்த நபர் காணாமல் போயிருந்தார். அந்த பணிப்பெண் அச்சத்தில் மயங்கி விழுந்தார். விமானம் தரையிறங்கிய பின் அனைத்து குழுவினரையும் விசாரித்தனர். பின் அந்த விமான நிலையத்தில் பணிபுரிந்த நபர்களின் பழைய போட்டோக்களை ஆராய்ந்தவர்களுக்கு காட்டப்பட்ட புகைப்படங்களில் அந்த பெண் உடனே ஒருவர் மீது சுட்டினார். அவர் யார் என தெரியுமா? கேப்டன் பாப் லாஃப்ட். ஆம், விபத்தில் உயிரிழந்த அதே பைலட். மற்றொரு முறை மற்றொரு ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஒரு ஃப்ளைட் என்ஜினியர் கிச்சனில் சில கருவிகளை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். அவர் திரும்பி பார்த்தபோது ஒரு மற்றொரு ஃப்ளைட் என்ஜினியர் அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் சரியானதை செய்கிறீர்கள், ஆனால் அந்த வால்வு சரியாக மூடப்பட்டிருக்கிறதா என்று இருமுறை பாருங்கள் என்று. அவர் வால்வை திரும்பி பார்த்தபோது சரியாக மூடப்படவில்லை என்று தெரிய வந்தது. அவர் திரும்பி பார்த்தார். அந்த மனிதர் காணாமல் போயிருந்தார். அவரும் பிற குழுவினரும் பின்னர் புகைப்படங்களை பார்த்தனர். அவரை உடனே அடையாளம் கண்டனர். அவர் இறந்த டான் ரெப்போ தான். மயாமியில் நின்றிருந்த மற்றொரு விமானத்தில் தரையில் பணிபுரிந்தவர்கள் விமானம் பரிசோதனை செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவருக்கு திடீரென ஜன்னல் வழியே யாரோ முகம் காட்டுவது போல தெரிந்தது. அவர் மேலே கை காட்டினார். ஆனால் அந்த மனிதர் அசையவே இல்லை. அவர் நெருக்கமாக சென்றபோது அவர் முகம் தெளிவாக தெரிந்தது. அவர் இறந்த டான் ரெப்போ தான். அவர் அங்கே நின்றவாறே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் பயத்தில் அதிர்ச்சி அடைந்தார். சில நொடிகளில் மீண்டும் பார்த்தபோது யாரும் இல்லை. அந்த விமானம் சரிபார்க்கப்பட்டது. ஆனால் எந்த மனிதரும் உள்ளே இல்லை என உறுதி செய்யப்பட்டது. ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் முதலில் இந்த சம்பவங்களை மறைத்து வைக்க முயன்றது. பின்னர் இவை அனைத்தும் பொதுவெளியில் வந்தபோது ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. சாட்சியளித்தவர்களும் மிகவும் நம்பத்தன்மையுடன் இருந்தார்கள். அதில் ஃப்ளைட் அட்டெண்டன்ட்ஸ், கோபைலட்ஸ், என்ஜினியர்ஸ் மற்றும் சில பேசஞ்சர்ஸ் கூட அடங்கினர். சிலர் நேரடியாக ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் சேஃப்டி ஆபீஸுக்கு அறிக்கை கொடுத்தனர். அதில் குறிப்பிடப்பட்டது, மரணமடைந்த கேப்டன் லாஃப்ட் மற்றும் என்ஜினியர் ரெப்போவின் உருவங்கள் ஃப்ளைட் 401 இருந்த கருவிகள் பொருத்தப்பட்ட வேறு விமானங்களில் தோன்றுகின்றன. இறுதியில் ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அந்த ஃப்ளைட் 401 பாகங்கள் அனைத்தையும் அகற்ற உத்தரவிட்டது. அதன் பிறகு அந்த தோற்றங்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. பல ஃப்ளைட் அட்டெண்டன்ட்ஸ் இன்னும் சொல்கிறார்கள், டான் ரெப்போ என்னுடன் நேராக பேசினார். அவர் இது மீண்டும் நடக்கக்கூடாது, நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று சொன்னார். நான் பாப் லாஃப்டை பார்த்தேன். அவரை நெருக்கமாக பார்த்தபோது அவர் மெதுவாக புன்னகை செய்து மறைந்து விட்டார். அந்த நிறவில் இறைவு தியாகம் செய்த கேப்டன் பாப் லாஃப்ட் மற்றும் டான் ரெப்போ இன்னும் மற்ற விமானங்களில் உயிர்களை காப்பாற்றுகிறார்கள். அவர்கள் எப்போதும் தீங்கு விளைவிக்கவில்லை. அவர்கள் எப்போதும் தோன்றுவது ஏதோ தவறு நடக்கப் போகும் முன்பே எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார்கள். மரணம் கூட கடமை உணர்வை நிறுத்த முடியாது என்பதற்கான ஒரு சான்று இது. இன்று வரை எவர்கிளேட்ஸ் பகுதியில் அந்த விபத்து கடைசி புள்ளி அமைந்துள்ளது. அங்கு சிலர் நிரவு நேரங்களில் ஒலிப்பந்துகள், மெதுவான குரல்கள் அல்லது ஒரு விமானத்தின் ஒலி கேட்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். பலரும் அதை ஃப்ளைட் 401 இன்னும் பறக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நிரவில் உயிரிழந்த 99 பேரின் நினைவுகள் இன்றும் எவர்கிளேட்ஸ் காற்றில் வாழ்கின்றன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.